ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எங்களோட ஹோம் டூர் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் எங்களோட லிவிங் ரூம். இங்கே வந்து நாங்கள் சோஃபா செட் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் எல்லாம் ஹேங் பண்ணியிருக்கோம். லிவிங் ரூம்லேயே ஒரு பால்கனி இருக்குது, அது அப்புறம் பார்க்கலாம். இந்த சைடு ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் ஹேங் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் மேலே ஷெல்ஃபில் கொஞ்சம் புக்ஸ் வச்சுருக்கோம். எங்கள் வீடு பார்த்தீங்கன்னா சிம்ப்ளெக்ஸ் தான். 3 பெட்ரூம்ஸ் இருக்கும். இந்த டோர் வந்து பார்த்தீங்கன்னா சாமி ரூமோட டோர் தான். வாங்க சாமி ரூம்குள்ளே போய் பார்க்கலாம். இதுதான் எங்களோட சாமி ரூம். சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா விநாயகரோட சிலை வச்சுருக்கோம். இங்கே வந்து ஒரு பெயிண்டிங் கூட ஹேங் பண்ணியிருக்கோம் நாங்கள். கீழே 2 விளக்கு இருக்குது, மேலேயும் 2 விளக்கு இருக்குது. எங்கள் சாமி ரூம் வந்து சின்னது தான், அதனால க்ளீன் பண்ண ஈஸியாக இருக்கும். சரி வாங்க இப்போ கிச்சன் பார்க்கலாம். இதுதான் எங்கள் கிச்சன். இங்கே வந்து நாங்கள் ஃப்ரிட்ஜ் வச்சுருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிங்க் இருக்குது, அது மேலேயே விண்டோ இருக்குது. நம்ம ஏதாவது பாத்திரம் கழுவிட்டு இருந்தோம்னா வெளியே பார்த்துட்டே கழுவலாம். இந்த சைடு தான் நாங்கள் ஸ்டவ் வச்சுருக்கோம். மேலே வந்து சில கபோர்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த கபோர்ட்ஸ் மேலே லைட்டிங்ஸ் எல்லாம் ஹேங் பண்ணியிருக்கோம். அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா சில ட்ராயர்ஸ் இருக்கும், அதில் நான் ஸ்பூன்ஸ் எல்லாம் வச்சுருப்பேன். கீழேயும் சில கபோர்ட்ஸ் இருக்குது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா இங்கே தான் அவன் வச்சுருக்கேன். இந்த சைடு வந்து ஸ்பூன்ஸ் ஹேங் பண்ணியிருக்கேன். சிங்க் பக்கத்தில் ஒரு டவல் வச்சுருக்கேன். ஸோ பாத்திரம் கழுவுனதும் நம்ம கை தொடச்சிக்கலாம். அவ்வளோதான், எங்கள் கிச்சனை சுற்றி பார்த்தாச்சு. இப்போ எங்கள் ரூம் போகலாமா? இதுதான் எங்கள் ரூம். சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா பெட் செட் பண்ணியிருக்கோம். இந்த சைடும் அந்த சைடும் 2 சைடும் நாங்கள் லேம்ப்ஸ் வச்சுருக்கோம். மேலே வந்து லைட்ஸ் ஹேங் பண்ணியிருக்கோம். அந்த டைப் வந்து ரொம்ப யூனிக்காக இருந்தது, ஸோ நாங்கள் மாட்டியிருக்கோம். இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா சோஃபா மாதிரி அட்டாச் பண்ணியிருக்கோம். இங்கே விண்டோ இருக்கிற காரணத்தினால இங்கே உட்காந்து நம்ம டீ குடிக்கலாம். ஸோ மார்னிங் எழுந்திரிச்சது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தட் இந்த மாதிரி செட் பண்ணியிருக்கோம். அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் கபர்ட்ஸ் இருக்கும். எங்கள் ரூமோட சைஸுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு கபர்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இங்கே வந்து ஒரு இண்டோர் பிளான்ட் வச்சுருக்கேன். இந்த மாதிரி இண்டோர் பிளான்ட்ஸ் வீட்டில் வச்சுட்டோன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க இப்போ கிட்ஸ் ரூம் போகலாம். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், இந்த ரூம்லேயே அட்டாச்ட் வாஷ்ரூம் இருக்குது. ஸோ இதுதான் கிட்ஸ் ரூம். கிட்ஸ்க்கு வந்து ரொம்ப ஸ்பேஷியஸான ரூம் செட் பண்ணி தரணும்னு நாங்கள் நினச்சோம். கியாக்கும் ரியாக்கும் ஒரு பெரிய பெட்டை செட் பண்ணியிருக்கோம். இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் இருக்குது, அதில் வந்து ஒரு சீனரி இருக்குது. பெட்டுக்கு 2 சைட்லேயும் ஒரு குட்டி டேபிள் இருக்குது. அது மேலே வந்து நாங்கள் சின்னதாக இண்டோர் பிளான்ட்ஸ் வச்சுருக்கோம். அப்புறம் பெட்டுக்கு 2 சைட்ஸும் டிஃப்ரெண்ட்டான லேம்ப்ஸ் ஹேங் பண்ணியிருக்கோம். எங்கள் ரூமில் வந்து லேம்ப்ஸ் எல்லாம் நார்மல் டிசைனில் தான் இருக்குது, ஆனால் கிட்ஸ் ரூமுக்கு வந்து நாங்கள் டிஃப்ரெண்ட்டாக மாட்டியிருக்கோம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்பெட் போட்டிருக்கோம். இங்கே வந்து கிட்ஸோட ஸ்டடி டேபிள் இருக்குது. இந்த ஸ்டடி டேபிள் மேலேயும் நாங்கள் பிளான்ட்ஸ் வச்சுருக்கோம். அப்புறமா சில புக்ஸு, லேப்டாப் இருக்குது. ஸ்டடி டேபிள் மேலேயே பார்த்தீங்கன்னா மிரர் இருக்குது. ஸோ கிட்ஸ்க்கு வந்து ஒரு காம்பேக்டான ரூம் இது. ஸோ இந்த ரூம்லேயும் அட்டாச்ட் வாஷ்ரூம் இருக்குது. இங்கே வந்து ஒரு கபட் இருக்குது. இதில் வந்து ரியா கியாவோட ரெகுலர் வேர்ஸ் தான் இருக்கும். பார்ட்டி வேர்ஸ் எல்லாம் அது வந்து செப்பரேட் ரூம் இருக்குது, அதில் இருக்கும். சரி வாங்க இப்போ லாஸ்ட் ரூம் போகலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கெஸ்ட் ரூம். எல்லா ரூம்லேயும் இருக்கிற மாதிரி இங்கேயும் பெட் செட் பண்ணி வச்சுருக்கோம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா கார்பெட் போட்டிருக்கோம். பெட்டோட 2 சைட்லேயும் டேபிள் இருக்குது. ஸோ இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட்ஸ் வச்சுருக்கேன். அண்ட் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஃப்ரேம் இருக்குது. அண்ட் இங்கே ஒரு விண்டோ இருக்குது. ஸோ இந்த விண்டோவுக்கு நாங்கள் லாங் கர்டைன்ஸ் போட்டிருக்கோம். ஸோ எல்லா ரூம்லேயும் இருக்கிற மாதிரி இந்த ரூம்லேயும் நாங்கள் லேம்ப்ஸ் போட்டிருக்கோம். இந்த ரூமில் மட்டும்தான் அட்டாச்ட் வாஷ்ரூம் இல்லை, அது பதில் ஹாலில் இருக்குது. சரி வாங்க இப்போ பால்கனி பார்க்க போகலாம். ஹாலில் இருக்கிற பால்கனி காட்ட மறந்துட்டேன், இப்போ வாங்க பார்க்கலாம். இதுதான் எங்கள் பால்கனி. எங்கள் பால்கனிலையும் நான் நிறைய பிளான்ட்ஸ் வச்சுருக்கேன். இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் மேட் போட்டிருக்கேன். அண்ட் இங்கே வந்து ஒரு லேடர் மாதிரி வச்சுட்டு அதில் வந்து பிளான்ட்ஸ் அடுக்கி வச்சுருக்கேன். இங்கே வந்து ஒயிட் ஸ்டோன்ஸ் மேலே நான் ஸ்டாண்ட் வச்சு அது மேலே பிளான்ட்ஸ் வச்சுருக்கேன். இந்த பால்கனியில் வந்து நின்னா பீஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு எப்போயாவது மூட் நல்லா இல்லைன்னா பால்கனியில் தான் வந்து நிற்பேன். சரி வாங்க இப்போ டைனிங் ஹால் பார்க்கலாம். இதுதான் எங்கள் வீட்டு டைனிங் ஹால். இங்கே வந்து 4 சேர்ஸ் இருக்குது. இங்கே வந்து ட்ராயர்ஸ் மாதிரி இருக்குது, அதில் வந்து பிளேட்ஸ் இருக்கும், ஸ்பூன்ஸ் இருக்கும். அண்ட் மேலே கபர்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சில ஸ்நாக்ஸ் எல்லாம் இருக்கும். அப்படியே இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் இருக்கும்.
டைனிங் ஹாலில் ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குது, கிச்சனில் ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குது. டைனிங் ஹாலில் ஃப்ரிட்ஜ் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து கூல் ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி இருக்கும். அண்ட் டைனிங் ஹால்லேயும் ஒரு விண்டோ இருக்குது. ஹாலில் வந்து ஒரு வாஷ்ரூம் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதை போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ இதுதான் எங்கள் வாஷ்ரூம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஷவர் ஏரியா இருக்குது. அண்ட் இங்கே கர்டைன் கூட போட்டிருக்கோம். இங்கே வந்து ஒரு பக்கெட் இருக்குது, அவ்வளோதான். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட் மாதிரி போட்டிருக்கேன். இதுதான் எங்கள் டெரஸ். இங்கே வந்து நாங்கள் சோஃபா செட் பண்ணியிருக்கோம். மார்னிங் சன்லைட்டில் உட்காந்துருந்தா நம்மளுக்கு விட்டமின் டி கிடைக்கும். ஸோ எவ்ரி மார்னிங் நான் இங்கே உட்காந்துருப்பேன். மேலே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேட்டர்ன் இருக்குது, அதிலேருந்து சன்லைட் வரும். அப்புறமா மேலே லைட் கூட செட் பண்ணியிருக்கோம். நைட் வேணால் இங்கே ஃபுட் சாப்பிட்லாம். அப்புறம் இங்கேயும் பார்த்தீங்கன்னா பிளான்ட்ஸ் செட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் ரியல் பிளான்ட்ஸ். சோஃபா பக்கத்தில் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்ஸ். எங்கள் ஹோம் டூர் அவ்வளோதான். உங்களுக்கு என் ஹோம் டூர் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல, ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பாய்.